வள்ளலார் காலத்தில் கடலூரில் யோகி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் இறக்கும் தருவாயில் தன் மகனை அழைத்து, யார் ஒருவர் முக்காடு போட்டுக்கொண்டு கையில் பிரம்போடு இவ்விடம் வந்து, இதுதானா உன் தகப்பன் வியோகஸ்தானம் என்று இவ்விடத்தை பிரம்பால் தட்டி காட்டுவாரோ அவரையே குருவாக கொள் என சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார். 3 ஆண்டுகள் கழித்து தலையில் முக்காடிட்ட ஒருவர் வந்து பிரம்பால் அவ்விடத்தை தட்டி, இதுதானா உன் தகப்பன் வியோகஸ்தானம் என கேட்டார். தனது தந்தை சொன்னது போலவே நிகழ்ச்சி நடந்ததை பார்த்து, நீங்கள் தான் என் குரு என பாதம் பணிந்தார். அந்த மனிதர் தலையில் முக்காடிட்டு பிரம்போடு வந்த மகான் தான் நம் வள்ளல் பெருமான். அவரை குருவாக ஏற்ற சீடர் தான் தேவநாயகம். இந்த தேவநாயகம் ரசவாதம் செய்ய ஆசைப்பட்டு பணத்தை செலவழித்து வெள்ளி, செம்பு, ஈயம் ஆகியவற்றை எரித்து பார்த்து எல்லாம் கரியாய் போனது. அதனை அறிந்த வள்ளலார் இரும்பு தகட்டை ஒரு மூலிகையால் 2 எருமுட்டை கொண்டு நெருப்பிட்டு தங்கமாக்கி காட்டி எரிந்துவிட்டு, இது இச்சையற்றவனுக்கே கிடைக்கும் என சொல்லி தேவநாயகத்தின் ரசவாத மயக்கத்தை போக்கினார் வள்ளல் பெருமான்.